கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வேட்பாளராக திமுகவினுடைய வேட்பாளர் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறார். வி.சி. சந்திரசேகரன் தேர்தலில் போட்டியிடுவார் என திமுக தற்போது அறிவித்திருக்கிறது. அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். வர இருக்கக்கூடிய ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக சார்பில் சந்திரகுமார் என்பவர் போட்டியிட போகிறார் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ தகவலானது தற்பொழுது திமுக தரப்புல வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஈ.வி.கே. இளங்கோவன் மரணத்தை அடுத்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இடைத்தேர்தலானது பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் தரப்புல யார் போட்டியிட போகிறார்களா இல்லது திமுக தரப்புல போட்டியிட போகிறார்களா என்ற ஒரு விவாதமானது நேற்றைய தினம் இருந்திருக்கிற நிலையில தற்பொழுது ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. முன்னதாக காங்கிரஸ் கமிட்டி சார்பில் இந்த முறை நடைபெறக்கூடிய இடைத்தேர்தலில் காங்கிரஸ் தரப்புல போட்டியிட போவதில்லை என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில தற்பொழுது திமுக தரப்புல ஒரு வேட்பாளரை போட்டியிட வைக்க போவதாக எதிர்பார்த்திருந்த நிலையில தற்பொழுது அது உறுதியாகி இருக்கிறது. திமுக தரப்புல சந்திரகுமார் என்பவரை போட்டியிடுவதற்கு வேட்பாளராக அறிவித்திருக்கிறது திமுக. சந்திரகுமாரை பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் தேமுதிக தரப்புல ஈரோடு கிழக்கு சட்டமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு அப்பொழுது அவர் தேமுதிக தரப்புல போட்டியிட்டு வெற்றி கண்டு 5 ஆண்டு காலம் அவர் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து 2016ஆம் ஆண்டு தேமுதிகவில் இருந்து 5 ஆண்டு காலம் அவர் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற பிறகு அவர் 2016ஆம் ஆண்டு டிஎம்கேல இணைஞ்சிருக்கிறாரு. 2011 தேமுதிகவுல ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிட்டு 5 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர் 2016ஆம் ஆண்டு டிஎம்கேல இணைந்து மீண்டும் அவர் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்படுறார். ஆனா அந்த தேர்தலில் அவர் தோல்வி அடைஞ்சிடுறாரு. மேற்கொண்டு அவருக்கு திமுக தரப்புல பல்வேறு பொறுப்புகளானது வழங்கப்பட்டது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியுடைய பொறுப்பாளராக பணியாற்றியிருக்கிறார். மேற்கொண்டு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற பொறுப்பாளராகவும் அவர் பணியாற்றியிருக்கிறாரு. குறிப்பா 2021 சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் பொழுது குமாரபாளையத்துடைய பொறுப்பாளராகவும் பணியாற்றியிருக்கிறாரு. இவ்வாறாக அவர் திமுகவுல பல்வேறு பொறுப்புகள்ல பணியாற்றிருக்கார் திரு சந்திரகுமார். அவர் ஈரோடுல ஒரு செல்வாக்கு வாய்ந்த ஒரு நபராக இருப்பதன் காரணமாகவே இந்த தேர்தலில் திமுக தரப்புல அவரை போட்டியிடுவதற்கு திமுக அறிவித்திருக்கிறது. குறிப்பா இன்னும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 10 மாதம் காலமே இருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது காங்கிரஸ் கட்சியை புறந்தள்ளிவிட்டு திமுக போட்டியிடுவதற்கு முக்கிய காரணம் என்றால் பெருவாரியான ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இதை ஒரு காரணம் காட்டி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக போட்டியிடுவதற்கான ஒரு வியூகத்தை வகுத்திருக்கிறது. ஏன்னா இன்னும் வரக்கூடிய அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 10 மாத காலம் தான் இருக்கிறது. இந்த 10 மாத காலத்துக்கு முன்பாக இவரை நிறுத்தி திமுக தரப்புல அங்க ஒரு வெற்றியை பதிவு செய்யும் பட்சத்துல திமுகவிற்கு அங்க ஒரு அதிகப்படியான ஒரு வாக்கு எண்ணிக்கை இருப்பதாக வெளிப்படும். அதன் அடிப்படையில வியூகத்தை வகுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இந்த ஒரு வியூகத்தின் அடிப்படையில திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அதன் காரணமாகவே திரு சந்திரகுமார் அவர்களை திமுக தரப்புல போட்டியிடுவதற்கான வாய்ப்பு அறிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பா வரக்கூடிய நாட்கள் இன்னும் இவர் ஜனவரி 14ஆம் தேதி பொங்கலுக்கு பிறகு தனது வேட்புமனுவை தாக்கல் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் அவர் ஜனவரி 17ஆம் தேதி வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய அமைச்சர்கள் இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான ஒரு பரப்புரையை பொங்கலுக்கு பிறகு மேற்கொள்ள இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில திமுகவினுடைய வேட்பாளராக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு திரு சந்திரகுமார் அவர்களை போட்டியிடுவதற்கு அறிவிச்சிருக்கிறாங்க திமுக. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.